நாங்க கிருஷ்ணர் ஆட்சி செய்த இடம் துவாரகா போக போறோம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகி ஒரு 6 மணிக்கு உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வந்தது சூடா ஒரு காஃபி அப்புறம் சமோசா சாப்பிட்டுட்டு ட்ரெயின்காக வெயிட்டிங். ட்ரெயின் டிலே தான் இன்னைக்கு. ஒரு 7 மணிக்கு தான் வந்தது. ராஜ்தானியில தான் போனோம். ராஜ்தானியில போனதால பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 பீஸ் பிரெட், வெஜ்ஜீஸ், அப்புறமா ஒரு ஜூஸ் பேக்கெட் இருந்தது. சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம். ஒரு 10:30 போல நாங்க மட்காவ் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ரெயின்ல சாப்பிட்ட பிரெட் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து அம்மா ராகி கஞ்சி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதை குடிச்சிட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணி கோவா மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். ஏர்போர்ட் வரதுக்குள்ளே ஒரு 12 ஆயிடுச்சு. வந்ததோ செக்இன் பேகேஜ் எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ளைட் இருந்தது 2 o'clock. நாங்கள் ஃபஸ்ட் டைம் கோவா ஏர்போர்ட் வந்தால கொஞ்சம் அங்கேயே ஏர்போர்ட் எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு 1 o'clock போல் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துட்டோம். நாங்கள் கிளம்புனது லன்ச் டைமாக இருந்தாலும் ராஜ்கோட்லேயே போய் நாங்கள் லன்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடல. ஏர்போர்ட்டில் வாங்கிட்டு வந்த எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டோம். ஒரு 4 o'clock போல் குஜராத்தில் இருக்கிற ராஜ்கோட் வந்துட்டோம். வந்ததும் நாங்கள் டைரெக்டாக ராஜ்கோட் ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸி பிடிச்சிட்டு துவாரகா போனோம். இங்கே ஏர்போர்ட்லேருந்து டைரக்ட் நீங்கள் ஊபர் இந்த மாதிரி டாக்ஸி தான் பிடிச்சிட்டு போகணுன்னு ஒன்றும் இல்லை. நிறைய கார் டிரைவர் டாக்ஸிஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். அவங்கக்கிட்ட எவ்வளோ நெகோஷியேட் பண்ணாலும் 100 ரூபாய் கூட கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் ஒரு 2 to 3 kilometers நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே போனீங்கன்னா ஒரு ஹைவே கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் டாக்ஸி புக் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 to 1000 உங்களுக்கு கம்மியாயிடும். இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர்கிட்டயே ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போக சொன்னோம். ஆனால் இந்த ஊரில் 3 o'clock அப்புறமா எந்த மாதிரி லஞ்சும் கிடைக்காதா. ஸோ ஒரு டாபா மாதிரி ஒரு ஷாப்பில் தான் நிறுத்தினாங்க. அங்கே வந்துட்டு ஒரு டீ அப்புறம் அங்கே ஃபேமஸாக இருக்கிற அந்த ஃபாஃப்டா ஜிலேபி எல்லாமே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ராஜ்கோட்லேருந்து துவாரகாவுக்கு ஒரு 4.5 hours ஜேர்னி. அதுவே நீங்கள் ட்ரெயின்லேயே போனீங்கன்னா ஒரு 8 hours மாதிரி வரும். ஸோ நாங்கள் ராஜ்கோட்லேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. ஒரு 8 o'clock நாங்கள் வந்துட்டு டின்னருக்கு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். எந்த ஊருன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் எடுத்தது காத்தியாவாடி மீல்ஸ். ஒரு ரோட்டி, பியூர் கீ, பாப்பட் அப்புறம் பிஞ்சால் கறி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். துவாரகா போகிறதுக்குள்ளே 10:30 ஆயிடுச்சு.